பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த 100 பேர் மீது காவல்துறை அத்துமீறி அராஜகமாக வழக்கு பதிவு செய்திருக்கு. என்ன நடந்தது அப்படின்னாக்க, இந்த 2024 தேர்தலின் போது மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு வாக்காளர்களுக்கு ஏறத்தாழ ஒரு 500 பேருக்கு ஓட்டர் ஐடி இருந்துமே கூட அவங்க பூத் பகுதிக்கு போகக்குள்ள உங்களுடைய பெயர் இங்க வாக்காளர் லிஸ்ட்ல இல்ல, நீங்க அதனால ஓட்டு போட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களை திருப்பி அனுப்பி இருக்கிறாங்க. இந்த தகவலை அறிந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மயிலாடுதுறை நாடாளுமன்ற பகுதியினுடைய வேட்பாளர் அண்ணன் திரு ம.க. ஸ்டாலின் அவர்கள் எல்லாமே போயிட்டு அதிகாரிகள்ட்ட பேசல, சார் அவங்ககிட்ட ஓட்டர் ஐடி இருக்குது, நீங்க எப்படி அவங்களுடைய ஓட்டு லிஸ்ட்ல அவங்க பேர் இல்லைன்னு சொல்லிட்டு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. எங்களால முடியாதுங்க, அவங்க ஓட்டு போட முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கவர்களை புறம் தள்ளி வெளில அனுப்பி இருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரமுகர்களுக்குமே சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லப்படுகிறது. இதனை அடிப்படையாக கொண்டு வேட்பாளர் உட்பட ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்ட இந்த பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தை மேற்கொள்றாங்க. அதற்கு பின்பாக தேர்தல் அதிகாரிகள் சார் வெயிட் பண்ணுங்க, நாங்க கன்சிடர் பண்றோம், போராடாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லக்குள்ள போராட்டத்தை கைவிட்டுட்டு எல்லாருமே இல்லத்தை நோக்கி சென்று இருக்கிறாங்க. ஆனால் நயவஞ்சகமாக போராட்டத்தை கைவிட்ட பின்பும் இவர்களின் மீது ஏறத்தாழ 100 பேர் மீது அங்க இருக்கக்கூடிய காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறது. ஜனநாயக நாட்டில ஜனநாயக உரிமையை தட்டி கேட்பதற்காக ஒரு போராட்டத்தை மேற்கொண்டால் அதற்கான பரிசாக வழக்கு பதியப்படுமா என்பதுதான் ஒரு சாமானிய மக்களினுடைய கேள்வியாக இருக்கிறது.